நிற வீடுகள் சவால் விளையாடுவோம். பெண்களே, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் ஆர்டர் செய்து விட்டேன். இதோ எங்கள் டெலிவரி வந்துவிட்டது. ஓ, நிறுத்துங்கள். பெட்டிகளை திறந்து எங்கள் வீடுகளை தயாராக்கலாம். ஓ, அதென்ன, என் சொத்திலேயே இருக்கிறது. மைக், இத சுத்தம் செய் தயவு செய்து. ஓ, இது எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த அறை அழகாக இருக்கிறது. என்னிடம் நிறைய இருள் உள்ளது. நான் பார்த்தால் அனைவரும் தங்கள் வீடுகளிலிருந்து துவங்குகிறார்கள். எனக்கு ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். ஓ ஓ, எம்மா, மன்னிக்கவும். எம்மா, அமைதியாக இரு. சரி, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கிறேன். நான் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளேன். என்ன அது? ஆம், இங்கிருந்து வெளியேறு. இது எனது வீடு. இப்போது நான் அதை நீளமாக பூசப் போகிறேன். நாம போகிறோம். இந்த கூரையை பாருங்கள். என்னை இதிலிருந்து விடு. அப்படியே அங்கே இனி ஓரளவு அலங்காரம் செய்யலாம். அது எனது கால்கார்களுக்கு நிறுத்த பாதை. அப்போ இங்கே ஒரு vlog வைக்கலாம். அப்போ எல்லாருக்கும் யார் இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நான் பயங்கரத சிவப்பு புத்தக முன்னுரிமைகளை வீட்டின் சுற்றியெல்லாம் வைக்க விரும்பினேன். ஆனால் அது வேலை செய்யவில்லை. மீண்டும் முயற்சிப்போம். மிக சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு பலூன் ஊத வேண்டும். இதை போட்டு விடுவோம். நான் தான் உலகின் அழகான வீட்டை பெறப் போகிறேன். எனக்கு தெரியாது. எங்க இருந்து வந்தது? மேரி, அது உன் பலூனா? மேரி, உனக்கு மிகவும் அழகான வீடு இருக்கிறது. எம்மா, நீ மேரியின் வீட்டை பார்த்தாயா? அரே, பசங்க ஏற்கனவே தங்கள் வீடுகளை அலங்கரித்து விட்டார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, என் பெட்டியில் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் இருக்கிறது. ஐயோ, நான் நினைத்தது போல எளிதாக இல்லை. என்றாலும் எனக்கு உதவ யாரோ ஒருவரை அறிவேன். கட்டிடக்காரர்கள் ஏதேனும் செய்ய முடியும். சரியா? ஹலோ ஏகப்படா, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? Ari, Tessie, ik ga niet jongen. Ik kan het jossikkelen. Het komt bestel worden. Oh, we're sharing anything. ஓ, அருமை. ஓ ஆம், நான் உனக்கு பணம் கொடுக்க வேண்டும். எனக்கு நிறைய பணம் இருக்கிறது. அதனால் ஆம், இதோ உனக்கு. குட் பை. என் வீடு எப்படி இருக்கிறது? குளிர்சாதனமாக இருக்கிறதா? எவ்வளவு சுவையாக இருக்கும் இந்த வாழைப்பழம். நிமிஷம், நான் புல்வெளியில் உட்கார்ந்து வளர்த்து ஒரு பதிவேற்று. ஹஹா, வூ, வாழை மரம் ஏற்கனவே வளர்ந்து விட்டது. இது மிகவும் என்று மட்டும் பசியை தூண்டுவதாக இருக்கிறது. இங்கு நிரம்ப சுலபமாகவும் அழகாகவும் மலர்ந்து ஒரு பெரிய சுவையான கூலருடன் நேசிக்கலாம். என்ன? ஹே, வாவ், ஹே, மேரி. அவளின் பவல்வெளியில வாழைப்பழங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பிரியமாயிருங்கள். மூச்சை விடு. ஒரு செகண்ட் காத்திருக்க. எனக்கு ஒரு அருமையான யோசனை உள்ளது. நான் ஒரு கூடைப்பந்து மைதானம் அமைக்கலாம். நான் இங்கு ரொம்ப ஸ்னோ கொள்ள போகிறேன். தொழில்முறை கோரண்டு நடந்தாலும் நான் என்றாவது பாஸ்கெட் பாலில் போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 3 குழுக்களில் 3ஆவதாக வந்தோம். ஆஹா, அந்த பிரம்மாண்டமான ஷாட். நான் யார்? எனக்கு அதை எரிந்து கொடுக்க முடியுமா? சூப்பர் கோல். என்ன? நீ எப்படி செய்தாய்? ஆடியிருந்தாள். மாரியம்மா, ஸ்விங்கை ஒருங்கிணைக்க வேண்டும். மிக கடினமாக இல்லை என்று நினைக்கிறேன். வை, நான் அது செய்துவிட்டேன். அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. என் பிரியமான பொம்மை ஸ்விங்கை அதற்கு ஆடித்து விடுகிறேன். இதுதான் என் அழகான அஞ்சல் பெட்டி இருக்கும் இடம். நிச்சயமாக சில அழகான ஸ்டிக்கர்கள் தேவையானது. அதை மேலும் அழகானதாக மாற்ற அவங்க அங்கே என்ன செய்றாங்க? அப்போ என் பொம்மை என்ன செய்யறது? சரி, அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், எனக்கும் ஒரு மெயில் பேக்ஸ் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது.
இந்த எளிய மஞ்சள் பெட்டியை சிறப்பானதாக நான் மாற்றுவேன். அங்கே சில பூக்கள் இருக்க செய்ய போகிறோம். அழகானது. என்ன, பெண்கள் தங்கள் உணவு பெட்டிகளை தயாரித்து விட்டார்களா? எனக்கும் ஒன்று வேண்டும். இந்த நீல பெட்டி சிறிது சலிப்பிக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு கருத்து உள்ளது. அதில் ஒரு டைனோசர் வையுங்கள். ஓ, வணக்கம் தபால்காரர். என்னுடைய கடிதங்களை கொண்டு வந்தீர்களா? ஹே, ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததா? நான் நன்றி. உங்களுக்கு உதவி திறந்ததுல சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார். ஓ ஓ நீ தன்னுடைய அஞ்சலகம் அருகே அதை அடிச்சிட்ட. நீ என்ன நினைக்கிற? ரத்த வெடி. சரி, உனக்கு இனி கடிதங்கள் இல்ல. இப்ப இப்படி அழகா இருக்காங்க யாரு? நீ அழகா இருக்கிற. நீ எவ்வளோ அழகா இருக்குங்க. ஓ, நான் உங்களுக்காக ஒரு கடிதமா வச்சிருக்கேன். நன்றி. அடுத்த காலில் நின்று கொள்ளுங்கள். எல்லோருக்கும் தங்கள் புல்வெளியை அலங்கரிக்க நேரம் கிடைத்தது என்று நான் காண்கிறேன். வா, ஹாய், என்ன செய்கிறாய்? நான் அந்த எதிர்நுழைய நீளமா பெய்யவிருக்கிறேன். ஆம், தரையை நீல நிற நுரை பாய்மை பொருள் இடப் போகிறோம். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? சரி, என்னுடைய ஆயுதங்களுக்கும் பொம்மைகளுக்கும் ஒரு அலமாரி வேண்டும். அவை இங்கே அருமையாக தெரிகின்றன. சும்மாதான். ஹக்கி வெக்கி, என் பொம்மைகளை காப்பாற்று. இப்போ நான் சமீபத்தில் மைன்கிராஃப்டில் கண்ட 2 வைரங்களை சுவரில் இணைக்க வேண்டும். ஆஹா, டைனமைட் மேசை மிக சிறப்பு. எனது புது செல்ல பூனைக்கு இடமெல்லாம் வேண்டும். அதை நான் ஜாக்கு என்று பெயரிடுகிறேன். நாம் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கப் போகிறோம். அருமை. இது நிறைய சூப்பரா இருக்கு. வாவ், மைக் அவன் அறையை அழகாக அலங்கரித்திருக்கிறான். நானும் அப்படியே என்னுடைய ஸ்டைலில் இனிதே அதுபோல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் சுவர்களை நம்மால் முடிந்த அளவு செய்யலாம். இங்கு கொஞ்சம் அதிகமாக பிங்க் நிறம் தேவை. அதுக்கு என் பிங்க் நெயில் பாலிஷ் உதவும். சரி, எல்லாமே நான் எதிர்பார்த்த விதமாக இருக்கிறது. அற்புதம். குளிர்ச்சியாக இப்போது 2 இளஞ்சிவப்பு மேகங்கள் மற்றும் எனது காதலனுடன் இருக்கும் புகைப்படங்கள். நாம் ஒன்றாக அழகாக இருக்கின்றோம். இங்கேதான் டீபோன் சரியாக பொருந்தும். அருமையான அணிகலன்களும். ஆம், ஓசையற்ற பின்னணி இசை பாதிப்பில்லாமல் இருக்கும். நான் இங்கே என் முடியை வரிசைப்படுத்துகின்றேன். PAN.C. ஆஹா, அற்புதம். இதோ என் செல்லப்பிராணி பூனை. சூப்பர். ஓஹோ, நீ உலகத்திலேயே மிக அற்புதமான பூனை. நான் உன்னை காதலிக்கிறேன். எல்லோரும் இவ்வளவு நேரம் கம்பளங்களை செய்து விட்டார்களா? நான் மட்டும் இல்லையா? இதையெல்லாம் உடனே மாற்ற வேண்டும். நான் சுவர்களை என் விருப்பமான மஞ்சள் நிறமாக பூச வேண்டும். நானும் இட்டாலியன் சைக்கிள் பெற விசை ஸ்குட்வேர்ஸில் இருக்கிறேன். அதனால எப்போதும் சூடாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். இப்போ எனக்கு சில மணல் தேவை. அதனால் நான் பிபாசில் இருக்கிறேன் போல தோன்றுகிறது. நீ ஆசையுள்ள குட்டி வாத்து. நீங்கள் சுவற்றில் போக போகிறீர்கள். இது என் மிகவும் பிடித்த பொம்மைகள் அனைத்தும் உள்ள தொடர். வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்களை எல்லாரையும் நேசிப்பேன். பின்னர் ஒரு மூலையில் நான் வரையக்கூடும் இடம் உள்ளது. என் யூகுலிலை வாசிக்கலாமா? இந்த பியூச படம் இங்கே மிக அழகாக இருக்கும் பாருங்கள். இது நான் மற்றும் என் நாய் ஜெர்ரி ஆகியோரது படம். ஜெர்ரி, என்ன சொல்றேன்? ஒரு குழந்தைதான். இது உன் சிறிய இடம். நண்பா ஜெரி, உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு எலும்பு வேண்டுமா? இது வா, நல்ல பையன். அருமை.
ஏய் உன் போன் கொடு, கவனத்தை சிதற விடாதே. ஏன் நான் சொன்னேன், புரிஞ்சு போச்சா? எளிது. ஓ, அதை கூகுள் பண்ணுவோம். பழுமா, உங்கடா சிறுநீர் விடாதீங்க. நான் மக்டொனால்ட்ஸ்ல நிறைய ஏங்கலாம். இதோ என்னோட டோனட். நாம் ஒரு பார்வை எடுத்துக்கொள்வோம். அருமை, நான் முடித்து விட்டேன். நான் என்னுடைய போனில் விளையாடிக் கொண்டே இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு US வகுப்பு காட்டப் போகிறேன். இதற்கு நமக்கு பாந்தா வித்தியாசமான ருசிகளில் தேவை. ஆப்பைகளில் ஊற்றி பின்பு மண்டமான பொருளை கூட்டு. அடுத்து நமக்கு டோனட்டின் வடிவத்தில் தாளங்கள் தேவை. நம் எலுமிச்சை சர்பத்தை எடுத்து அந்த தாளங்களில் ஊற்றுகிறோம். அவற்றை உறைய வைத்து எல்லாம் தயார். வாங்க அவற்றை எடுக்கலாம். ஒரு தட்டிலே வைத்து இனிப்பு தூவல்களால் அலங்கரிக்கிறோம். மெர்சி, எங்கள் டோனட்கள் தயார். ஏய், அவள் செய்ததை பாரு. சரி, வந்து பார்ப்போம் என்ன கிடைத்திருக்கிறது. என்ன அழகான மனம். நாம இதை சாக்லேட்ல மூழ்க வைக்க வேண்டும். அது ரொம்ப ருசிகரமா இருக்குது. அது பருக விருப்பமா இருக்குது. ஆனாலும் நான் முடியாது. அதனை ரொட்டிக்காக வச்சிருக்கோம். நாம் ஒரு இருக்க வேண்டியதாவது ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் நசைந்த வழி நெல்லி கொட்டைகளை பயன்படுத்துவேன். மிக சிறப்பு. ஸ்ட்ராபெரிகள். சரி, AHT. ஒரு ஸ்ட்ராபெரி எடுக்கலாம். கவனமாக வெட்டி டோன்ட்டின் மேல் வைக்கலாம். ஆம், நன்றாக செய்தீர்கள். மைக், நீங்க ஏதாவது செய்ய போறீங்களா? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க அதை சாப்பிடுகிறீர்கள். ஓ, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கின்றது. சாக்லேட் பலகையை எடுத்துக்கொள்வேன். அதை உருக்க வேண்டும். இப்போது இந்த சாக்லேட்டை என் டோனட் மீது ஊற்றுகிறேன். இப்போது கொஞ்சம் சிக்கலான சினிமினி. அதிக சர்க்கரை என்பதே இல்லை. எனக்கு மிகவும் பிடித்த ஓரியோக்கள். இப்போது சிறப்பு கிரீமால் அலங்கரிக்கிறேன். இப்போது பயன்படுத்துகிறோம். பல்வேறு வண்ணங்கள். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு அணைக்கும் பொன்பொன் டோனட். நாம் பொருளாளி ஆகிவிட்டோம். அவரது அழகான செல்லப்பிள்ளை. வேடிக்கையான கண்ணாடிகள். அவற்றின் ருசியும் அப்படியே சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. வங்கோ பாட்டி, நான் இவைகளை மோதிரங்களாக அணியக்கூடியேன். நன்றாகவே இருக்கிறது. ஆனால் பசங்களே சாப்பிட மாட்டார்கள். அவன் ஒரு உண்மையான பிசாசு போலவே வெளியே இருக்கிறான். இனிமை உடையதும் சுவையானதும் எல்லாமே ருசியாக இருந்தது. ஆனால் நமக்கு ஒரு வெற்றி வீரர் தேவை. இது மிகவும் கடினம். எனது அபாரமாக உண்மையான சமையல்காரன். ஐயோ, துப்பியது. ஹே ஹே ஹே. ஐஸ்கிரீம். எனி ஆமாம், அது செய்யப்படும். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். நாம் மேல் நோக்கிய பகுதியை வெட்ட வேண்டும். அதை பிளெண்டரில் போட்டு அனைத்தையும் நசுக்குவோம். அதை நன்கு குலுக்கி தர்பூசணி ஸ்மூத்தி ஆயிற்று. லெமன் சேர்க்கிறோம். எனக்கு இது பிடிக்கவில்லை. 2 நிமிடம் நிறுத்து. ஆச்சரியமில்லை. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்கு எனக்கு கிடையிலேயே ஒரு பாகேஜ் எப்போதும் உண்டு. சரி,
அது நல்லா இருக்குது. சரி, கவன சிதறல் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய ஸ்மூத்தியில் சர்க்கரை சேர்க்க வேண்டும். அதை நன்றாக கலந்து விடுங்கள். இன்னும் அழகாக காண சிறிது நிறத்தை சேர்க்கலாம். நான் வெள்ளை பயன்படுத்துவேன். கம்மி தகர்களும் ஆனால் அதுவே போதாது. நாமால் கம்மி பியர்ஸ் மட்டுமே பயன்படுத்த போவதில்லை. அவற்றை உருக்க வேண்டும். கவனிக்கவும். இதை பற்றி சரி. நம் ஜெல்லியை காகிதத்தில் ஊற்றுவோம். Temperature curry and வேண்டும் entry அது வரையச்சோம். முடிந்ததா? அது ஒரு அற்புதமான ஐஸ்கிரீம் தட்டு. பேரணை. ஓ, இது என்ன? பாட்டி கப்பல் கொள்ளைக்காரி மாதிரி இருக்கிறார். ஐயோ, என் மாம்பழமேடு கண். அங்கு நீங்க போங்க. நீங்களே வைத்துக்கோங்க பாட்டி. நன்றி சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு வசீகரம். என்ன அருமையாகவே இருக்கிறது. இங்கே ஐஸ்கிரீம் சூப் 3 இருக்கின்றன. அதை அலங்கரிக்க நேரம். வணக்கம், நியூயார்க். சரியானது. தங்கம் போன்ற இனிப்பு தயார். ஓ பாட்டி, நீங்கள் என்னை பயமுறுத்தினீர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது என்று நினைக்கிறேன். என்னிட்ட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு கைமுழு. அது எனது அல்ல. சிப்ஸ், ஸ்கிட்டில்ஸ். சரி, நீங்க இல்ல சரிச்சா. இப்ப இந்த பிளெண்டருக்கு போடுறேன். ஒவ்வொரு நிறத்தையும் தனியாக. எனக்கு நம்பிக்கையே வரவில்லை. மகிழ்ச்சியானது. இப்போது சற்று ஐஸ்கிரீம் தேவைப்படுகின்றது. நான் பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம் பயன்படுத்த போறேன். எல்லாத்தையும் நல்லாக கலக்குகிறேன். சிப்ஸ் எனக்கு அவற்றில் உண்மையில நமக்கு கண்டேன் மட்டும் வேணும். எல்லாவற்றையும் ஊத்துறேன். மற்றும் ஒரு குச்சி. அதை சாப்பிடுறது வசதியாக இருக்கும். அந்த வழி பாட்டி எழுந்து வா. நானும் ஏதாவது செய்ய வேண்டும். தயிர் சரியானது. அதை ஒரு கலக்கில போடுகிறேன். ஆரம்பமாக சத்தியமா சர்க்கரை சேர்த்து விடுவோம். மற்றும் இலைகள் அவை அழகாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றன. இதையெல்லாம் பிளெண்டர்ல போடுவோம். வாசனை வருது. இந்த ஐஸ்கிரீம் அருமையா இருக்கும். எல்லாமே கிண்ணங்களில் ஊற்றி மரக்கட்டைகளையும் குச்சிகளையும் சேர்த்து பணிய செய்யலாம். ஸ்ட்ராபெரியோட என்ன செய்யறது? நான் அறிவேன். மரண அஞ்சலி. இதோ தைமுகம் ஒரு முக்கியமான உட்பொருளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை செய். அநாகரிகம். ஐயோ, நான் ஆட்டோவை கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது. வணக்கம். எனக்கு பொருள் வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டு போங்க. இதோ என் தேன். பிலிஸ்திரே சரியா இருக்கு. நாம் திரும்பலாம். ஒப்பந்தியுங்கள். என் அடியால் நான் தேனை கொண்டு வந்தேன். இல்லை, எல்லாமே சிவப்பாக இருக்கிறது. கட்டத்தில் உங்களை தேனை ஒரு கண்ணாடியில் ஊற்று. அதில் ஸ்ட்ராபெரிகளை கலக்குங்கள். ஐஸ்கிரீம் ஏற்கனவே உறைந்து விட்டது. அதை வெளியே எடுத்துக்கொள்ள நேரம். இது அருமை. கிடைக்க பெற வேண்டும். அதிசயமாக நாங்கள் தயார். போவோம். கடைசியாக எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். வாவ், அது சுவாரஸ்யம். அது என்ன? வெறுக்கத்தக்கது. இது காகிதத்தை சாப்பிடுவது மாதிரி.
நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. இது அழகாக இருக்கிறது. நிறம் என் உடைக்கு பொருந்துகிறது. பாட்டி, அற்புதம். அது வித்தியாசமாக இருக்கிறது. சீப்ஸ் மாதிரி இருக்கிறது. நண்பா, கண்டிப்பாக இல்லை. வாவ், அது வானவில் மாதிரி இருக்கிறது. அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. மிக சிறந்த ஐஸ்கிரீம். மைக் வெற்றி பெற்றார். சமையல்காரர் யார் இங்கே? ஆஹா, பாட்டி, இது ஒரு பிறந்த நாள் கேக். கேக். சரி, பாட்டி அதை இப்ப சமைக்க போறாரு. எனக்கு உணவு தேவை, நிறைய தேவை. கொஞ்சம் பால் சேர்த்து, சக்கரை துண்டு விட்டு, வெண்ணெய் சேர்த்து நன்கு அடிக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுகிறேன் மாவை எப்படி தயாரிப்பது. ஆம், ஒரு சிறப்பு சாதனத்தின் உதவியால். பாட்டி, நீ விரைவாக இருக்க முடியாது. பாரு, அதை கூர்ந்து. இதை கைவினையாக்க திறமையாக செய்ய முடியும். ஐயோ, நான் வெளியே இருப்பேன். பிரிக். It's Mauster Goodlies. நான் ஒரு பச்சு மற்றும் ஓவன். அதை கொண்டு செல்லவும். சரியான நேரம். அதே தொடருங்கள். இதோ என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். நான் இதய வடிவில சுவையான வாபிள்ஸ் சுடுவேன். மாவை அதில் ஊற்றி மூடிவிட்டு வாகலாம். ஜாம் இல்லாம வாஃபிள்ஸ் எப்படி சாப்பிட முடியும்? பெரிய ஸ்பூன் எடுத்து ஜாம் நல்லா மேல் சேர்த்து விடு. இன்னும் வாஃபிள்கள். முடிவிற்காக whipped cream. இது அழகாக இருக்கிறது. ஓ, நான் மீண்டும் ஏதையா மறந்து விட்டேன். தொடர்ந்து பேசுறேன். பக்கத்து வீட்டின் புதர்களிலிருந்து கிடைக்கும் கனி என்றுமே சிறந்தது. அவை மிக சிறந்தவையும் மனமும் நிறைந்தவையும். என் இருக்கையிலிருந்து எழுங்க. அந்த கிரீம் மேல் போனிகளை சேர்ப்போம். இன்னும் நிறைய போனிகளை சேர்ப்போம். மேல் பாகத்துல கொஞ்சம் பற்பர சர்க்கரை சேர்க்கவும். அப்போது கேக் நிச்சயமாக ரெடி. ஓ பேரனே, நீ முழுக்க குளிர்ந்து போச்சு. உன் முகத்தை துடைத்து கொடுக்க. இது கொடுமையான கிணறு. எனக்கு இது தயார் என தோன்றுகிறது. நன்றாக வாசனை வருகிறது. அன்பான ஷேர்வுட் பாட்டி, பிஸ்கட் மேசையில இருக்கு. அதை வெட்டுவோம். இப்போது சில கிரீம் சேர்த்து அதை கேக் முதல் பர்பிள் கிரீம் சமமாக செய்கிறேன். அதை அலங்கரிக்க நேரம் ஆச்சு. நான் ஹப்பா பப்பா கம்னை பிடித்து கேக்க சுத்தி சுரிக்கிறேன். அப்புறம் நட்டு காந்திகள் இதன் மேல் வைத்து கேக் தயார். இது மிக அழகானதும் சுவையானதுமாக இருக்கும். நீங்கள் இருவரும் மிகவும் மோசமாக இருக்கிறீர்கள். அட, நான் கேக் செய்ய நேரம் கிடைக்கல. ஆனா இந்த சுவாரஸ்யமான சமையல் முறைய பாருங்க. இது அருமையாக இருக்கு. நானே இப்போதே இதை செய்து விடுவேன். என்கிட்ட கொஞ்சம் நூடல்லா இருக்கு. எனக்கு மாவு, ஒரு முட்டை மற்றும் கொஞ்சம் பாலும் சேவை. எல்லாவற்றையும் நன்றாக கலந்து மைக்ரோவேவுக்கு அனுப்புகிறேன். சற்று காத்திருப்போம். ஓப்ஸ், கொஞ்சம் பெரிதாகிவிட்டது. ஆஹா, முடிந்தது. எனது ஜாரை எடுப்பதற்காக. ஆஹா, கவனமாக இருங்கள். அது மிகவும் சூடாக உள்ளது. எல்லாம் தயாராக உள்ளது. கொடுக்கப்பட்டிருந்தீங்க. படியுங்கள். இந்த அடைமூச்சு சுவை என்ன?
வாவ், நான் இதை முயற்சிக்க வேண்டும். இதற்கு மோசமாக இல்லை, சீராகவே இருக்கிறது. ஐ, வாவ், இது அழகாக இருக்கு. ருசிகரமான கிரீம். இது மிகவும் சுவையுள்ளதாக இருக்கிறது. நான் உன்னை காதலிக்கிறேன் பாட்டி. மிகப்பெரிய மற்றும் அழகான கேக். அது எனக்கு மட்டும்தானா? அது மிக ருசியானதாக இருக்க வேண்டும். கம்பு கேக். வாவ், தான் சிறந்தவன். நான் வெளியேறுகிறேன். உங்களிடம் என்ன உள்ளது? இங்கே எனது பிடித்த பள்ளி. I am enjoying. ஷோமனம் ஹீரோயிசம் செவர்ஞானி. நாம் என்ன பண்ண போறோம் இங்கே? அளவு மிக கொடூரம். அவர்கள் எல்லா மெத்தைகளையும் வெள்ளத்தில் மூழ்கடித்து விட்டனர். நான் இங்கே வசிக்க விரும்பவில்லை. என்னுடைய படுக்கையில எவ்வளவு பெரிய ஒரு கரப்பான் பூச்சி செவ்வழியுகிறது பாருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். எல்லா பழையவற்றையும் எரிந்து புதிய பர்னிச்சரை ஆர்டர் செய்வேன். இப்படியாக ஒரு புது அறையை உருவாக்கப் போகிறேன். சரியாக ஒரு கூல் அறையாக்குவேன். பாருங்கள், இவ்வளவு பிரகாசமாக உள்ளது. நான் குருடானேன். உன்னுடைய நிற அறையை தூரமாக வையுங்கள். நான் ஒன்று உருவாக்கி விடுவேன். இது போல சினுக்கிய மாதிரி. அதை எப்படி முடிச்சார்கள்? இது ஸ்டைலிஷ். அல்லாஹ்வின் பெயரால் பொருட்கள். ஓ, இது ஒரு கோண்டை மொழியை காணிக்கட்டு அழைக்கின்றனர். நான் திறக்கிறேன். இது என் ஆர்டர் என்று நிச்சயம். உள்ளே வாருங்கள். எனது அனைத்து நிகழ்ச்சிகளும். மதிய வணக்கம். இங்கே வரு. ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். என்ன ஒரு அழகான வெளிச்ச தடுப்பு. எத்தனை பொருள்கள் அடங்கும். ஓ, இந்த பெட்டியை தாண்ட முடியல. சூப்பர், நன்றி. உங்களை வரவேற்கிறேன். மாஸ்டர்கள் மகிழ்ச்சியாக உள்ளேன். நிறுத்து. நான் நாங்க டீ பிளாஸ்டிக் டேப்பை எடுத்துக்குவேன். எனக்கே ஏற்படுகிறது எல்லாம். நமக்கு நிலப்பரப்பை குறிக்க வேண்டும். அது என்ன? எனது நிலப்பகுதிக்குள் வராதே. கேழி, பெட்டியை என்கிட்ட கொண்டு வா சீக்கிரம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. இறுதியாக மூடிய எடு. இங்கு என்ன இருக்கிறது? சிறியது கரும்பலகைகள். உனக்கு என்ன வேண்டும்? அவள் என்ன செய்கிறாள்? இது இங்கே போடுகிறேன் நண்பா. எனக்கு இது வேண்டும். டேண்ட், பெட்டிக்குள் செல். துணியை எடு. நான் இப்போது இயந்திரமாக சுத்தம் செய்ய போகிறேன். ஒரு கோக் மொழி மற்றும் இன்னொரு ஒன்று. அவ்வளவுதான். நான் உண்மையான எஜமானன். படுக்கை தயார். முழுமையான கட்டுமான ஸ்டப்லரை கொடுங்கள். இப்போது நான் படுக்கையின் மேல் ஒரு மீட்டல் செய்ய போகிறேன். 2 நிமிடங்கள் தேவைப்படலாம். பொருத்தமாக உள்ளது. இப்போது அலங்காரம். நான் பலகைகளின் தாள்களை எடுத்து சுவற்றில் ஒட்டுவேன். அங்கே எனக்கு கருப்பு கோடு இருக்கும். அதையும் சுவற்றில் ஒட்ட போறேன். கை, இங்கே வா. வாங்க போகலாம். நீங்க அங்கே என்ன செய்றீங்க? சிக்கிட்டீங்களா? கை, உங்களை அங்கே இருந்து வெளியே தொடரணும். சரி, நானே இதைத்தான் பேர்ந்திருப்பேன். இது கொண்டு என் இருண்ட சுவரின் அடிப்பகுதியில் ஒட்டி விடுவேன். சரி, மொத்தத்தில் சுவற்றின் இறுதி துண்டு. ஆனா ஏதோ ஒன்று கண்டிப்பா குறைவு இருக்கிறது. என்ன? கை, நீ நல்லா யோசிக்கிற. கை, நீ சரியா சொல்ற. எனக்கு ஒரு ஸ்ப்ரே கேன் வேணும். அது அழகா இருக்கும். சுவர் சுடுத்துதாங்களாமா? எல்லாமையும் கருப்பா மாத்தலாமா? Permanel. Rainbow wrinkle dress for the Russian. Teals, Sorrel. எவ்வளவு பயங்கரம்! Please I'll go sing your comfortable for Chimroder. அங்கே என் தங்க ஊஞ்சலை தொங்க விடுவேன். நான் இருக்கேன். என்ன கொடூரமான ஒலிகள்! இசையை கேட்டுக்கொள்ள முடியாதே.
நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், புதன்கிழமையின் நிகழ்ச்சிதான். அப்படியென்றால் என் கோலம் மற்றும் மைக் எடுத்திருக்கிறேன். ஆமாம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு மைக். என் விருப்பமான பாடலை பாடுகிறேன். இப்போது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறேன் மற்றும் லா 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 லா. ஆஹா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நடக்குது? என் பிடித்த நடனம் ப்ளூமி வான்ஸ் நடனம் ஆடப் போகிறேன். அதான் காரணமா? சரி, ஒரு நிமிஷம். என்ன? அதுதான். என்ன? ஹே, இல்ல, லிவர் எட்டாதீர்கள். நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். கைவிட விடு. இல்ல. ஹாம் பவிஷ்ய குளத்தில் விழுந்துட்டான். அவன் மூழ்கி விடுவான். அவனுக்கு என்ன ஆகும்? நான் உன் பின்னால் இருக்கிறேன். அது என்ன? இப்ப அதை வெளியிடுவேன். அதுதான் கை காப்பாற்றப்பட்டதை பார்க்க பெருமையே. எண்ணிக்கைகளை நினைத்து எவ்வளவு அருமையான ரூபிக் கியூப். நான் அதை செய்து முடித்தேன் நண்பா. எனக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட விருப்பம். நான் சுவையான உணவு ஆர்டர் செய்ய நினைக்கிறேன். முழுநிலையாக நான் விரைவில் வருவேன். ஆனால் இதற்கிடையில், ஓ, நீ ஏற்கனவே கொண்டு வந்து விட்டாயா? லா 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 லா. அதனால என் ஆர்டர். ஓ, வணக்கம். என்னிடம் வரவும் தயவு செய்து. என் குளிர் சாதன மின்னணுவை இங்கே வையுங்கள். இங்கே என்ன நடக்கிறது? மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. அபாரம், ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிறம். வாவ், இதுதான் நான் ஆர்டர் செய்த அற்புதமான மார்மலேட்ஸ். இப்போதே அதை அனுபவிக்க போகிறேன். விரைவில் சுவையான இனிப்பு. எனக்கும் பசிக்குது. கை, எனக்கு சாப்பிட வேண்டும். என்னைக்கு வந்து கொண்டு வா. அதிகாரி, நீங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்கும்? பஞ்சு சொல்லுங்க. என்ன சாப்பிடுறது இதுதான். ஒரு மிகவும் முந்திய வழி. ஏய், நீ எனக்கு பயமுறுத்துகிறாயே. அது சரி, இதுவும் நகைப்புக்கு இடமல்ல. வாவ், எனக்கு இப்போது டிஸ்கோ செய்ய எல்லாமே இருக்கு. இந்த டிஸ்கோ பியல் மிகவும் அருமையாக இருக்கிறது. காலையில் வரை நடனம் ஆடுவேன். இது மிகவும் பெளதிக மின்விளக்கை அளிக்கிறது. வாவ், இதை இங்கே லாட்டுவேன். புதிரான ஆடு. இதை ஒளிர வைக்கிறேன். என்னிடம் ஒரு சூப்பர் டிஸ்கேயா உள்ளது. வணக்கம் நண்பர்களே, எனது வீட்டில் புதிய பொருட்கள் இருந்தன. நான் என்ன கொண்டு வந்துள்ளேன் பாருங்கள். எனது பார்ட்டிக்கு வாருங்கள், மகிழுங்கள். ஓ, கதவு. நான் ஓடுகிறேன். என் நண்பர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். இங்கெல்லாம் எப்படி சூப்பராக இருக்கிறது பாருங்கள். செல்ஃபி போடலாம். ஓ, என்னிடம் ஒரு கிறிஸ்டல் பந்து இருக்கிறது. நீங்கள் நிறுத்தன கூட்டமாய் செய்யலாம். சூப்பர். ஒரு புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் போடலாம். உருப்படியான பார்ட்டி. ஆடும் வரை ஆடு. அங்கே என்ன நடக்கிறது? Prettier shirtish round this acre rape one. If only we waited scroll. And there was I Oscars. உனக்கு என்ன வேண்டும்? அது ஒரு பேயா? நாம வெளியே போயிடலாம். நான் என்னுடைய அறையிலே இருக்க விரும்புகிறேன். உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். எடுத்து மிரர் இருக்கும். அதுக்கு ரொம்ப அழகான பிங்க் லிப்ஸ்டிக் இருக்குது. நானே மேக்கப் போட போறேன். ஆமா, ரொம்ப அழகா இருக்கேன் இப்போ. ஓ, நீ என்ன பண்றே?
ஃபிங்கர் போர்டு எழுதுறியா? ரொம்ப கியூட்லி இருக்கே. ஓ, காயம் பட்டுதா? வீட்டுக்கு போறியா? நேர்கல அன்வர்ஷி அத்தியாயங்கள் நீங்கள் அவற்றை வெளியீட்டாளருக்கு அனுப்பலாம். என்னை விட்டு விலகு. உனக்கு என்ன வேண்டும்? வாங்க, நான் பார்க்கிறேன். இல்ல ஹாண்ட், என்னிடம் இன்னும் நேரம் இல்லை. என்ன வெறுமனே விடு. போய் ஒரு சுற்று போடு. என்ன அற்புதமான பிரகாசமான நிழல்கள். அப்பொழுது வந்திருக்குது. ஓ, கை என்ன நடந்தது? கை எனது முடி. அங்கு என்ன நடக்கிறது? சரி, நான் எப்போதும் கவனச்சிதறலுக்குள்ளவாக இருக்கிறேன். மீண்டும் இந்த மோசடியா? ஹேண்ட், நாங்கள் இதை நிறுத்த வேண்டும். இங்கே வா. இப்போது உன் நடத்தை காரணமாக உன்னை ஒரு கூண்டில் போட போகிறோம். அப்படி செய்ய முடியாது. நீ எதிர்க்கிறாயா? வாருங்கள். அதுதான், நீ எப்பொழுது நன்றாக ஆகிறாயோ அப்போது வரை இங்கே உட்கார்ந்திருப்பாய். அவங்களுக்கு அதை வெளியே விட மாட்டார்கள். தயவு செய்து, இது ரொம்ப அழகா உள்ளது. இதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. வெளியே வா, என்கிட்ட வா, உன்னை வெளியே விடுவேன். இதை இனிமே பறக்க விட வேண்டாம். ஒத்துக்கிறீங்களா? சரியானது. நான் சொல்ஷா இருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னை மட்டும் விட்டுவி. நீ மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய். நன்றி.